ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரியான அவமானங்கள்லாம் இருந்தது. அதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம்? நான் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்வேன், இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா வெக்கம் மானம் சூடு சொரணெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மதிக்க மாட்டாங்க. ஏதோ நம்ம தான் வந்து இந்த பிரைடை வந்து வெளியே அனுப்பாம ரூம்குள்ள உட்கார வச்சுட்டு இருக்கோம். வரவங்க போகிறோம் திட்டிட்டு போவாங்க. பேமெண்ட் கொடுக்குறீங்களான்னு இவ்வளோ ஹஸ்கி வாய்ஸ்ல அப்படின்னா போதும், அவ்வளோதான். டைட்டில் ஸ்பான்சர் தி சென்னை சில்க்ஸ், ஆஹா ஓஹோ ஆடி சேல்ஸ், ஜெயச்சந்திரன் குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. பிரசன்ஸ் முதல் நாயகன் தாயாக நான். பவர்ட் பை சன்லேண்ட், பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். Healthcare partner Rainbow Hospital. Births right by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality partner Park Elenza. Beverage partner Wag Bagri since 1892. ஜென்ரலா பிரெக்னன்சி விமன்னா முதுகு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, கால் வீங்கி. இப்போ கூட நான் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துருக்கேன், தெரியுதா? பிகாஸ் என்னோட நர்சிங் ஜேர்னில இருக்கேன்ல, அதனால ஒரு பக்கம் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துடலாம் அப்படின்னு உட்காந்து. கல்யாண வீடு இந்த மாதிரி பிரைடுக்கு மேக்கப் பண்ண போயிட்டு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? ரொம்ப சீப்பான வார்த்தையில இப்படி காயப்படுத்தினாங்க, அதனால மறக்கவே முடியாது. 2017 அந்த பிரைட் ட்ரையலுக்கு வந்தபோது அவங்க மதர் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணியிருக்கம்மா, எனக்கும் மேக்கப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்படிலாம் பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்து நானே பண்ணி விடுறேன், நீங்கள் ஒன்றும் பேமெண்ட்லாம் தர வரேன். அப்போ நான் ரொம்ப வடிகட்டின முட்டாளாக இருந்தேன். பிரைட் எல்லாம் ஹாப்பி, நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நான் என்ன பேமெண்ட் கேட்குறேன் அப்படின்ட்டாங்க. மேம் முடிச்சதுக்கப்புறம் தானே மேம் முடிஞ்சிருச்சு, அவங்க ஸ்டேஜுக்கெலாம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீ ஒன்று பண்ணு, இங்கேயே நில்லு, அந்த கூற்று பெருக்குவாங்க மண்டபத்தில், அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கும்போது நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க். குழந்தைங்களுக்கு நடக்கவே கூடாது, வரவே கூடாது அப்படின்னா என்ன? சைல்டு அப்யூஸ். உங்களுக்கு நடந்தது ஓப்பன் அப் பண்ணி பேசலாமா? எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஞாபகம் இருக்கிறது என்ன அப்படின்னா, அதில் வந்து என் பேரண்ட்ஸையும் நான் வந்து தப்பு அப்படின்னு நீங்கள் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னு நான் சொல்லுவேன். யூகேஜி படிக்கும் போது என்னோட கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்டே நான் வந்து டியூஷன் வந்து எடுத்துக்கிட்டேன், ஆப்ட் பண்ணியிருந்தேன். நான் அப்போ அந்த அண்ணா கிட்ட தான் போய் கேட்கணும், அண்ணா இந்த மாதிரி இன்னைக்கு நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் அங்கே அன்னைக்கு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர்கிட்ட கேட்டால் அவர் தூக்கி என்ன மடியில் உட்கார வச்சுக்கிறது. இதுதான் வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அவங்க ப்ரைவேட் பார்ட்டை நான் தொடணும் அப்படின்றது, என்னை ஃபோர்ஸ் பண்ணி தொட வைக்கிறதுன்ற மாதிரி ஒரு ப்ரொலாங்கான ஒரு பீரியட்ல போயிட்டு இருந்திருக்கும் போல. இது வந்து கண்டினியூஸா 6 வயசு இருக்கும். 6 வயசு என்கிட்ட வீட்டில் உட்கார வச்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஜல்லிக்கரண்டி மத்து எல்லாம் உட்கார வச்சு என்ன நடந்தது என்ன குற்றம்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஏன் நீங்கள் அடிக்க வேண்டியது அவனை, என்ன வந்து உட்காந்து வந்து ஜல்லிக்கரண்டி மத்து வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இப்போவுமே எனக்கு கோவம். உங்களுக்கு 3 டெலிவரியுமே நார்மல் டெலிவரியா? நார்மல் டெலிவரி. குழந்தை உண்டாயிருக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நடக்கிறது, நிக்கிறது, உட்கார்றது, வீட்டுல சின்னதா வேலை பார்க்கறது, இதுக்கே நிறைய பேர் மூச்சு விட்டுட்டு இருக்கும்போது நீங்க ஒரு பெரிய அகாடமியவே இந்த காலகட்டத்துல தான் உருவாக்கி இருக்கீங்க இல்லையா? ஸோ அது எப்படி முடிஞ்சுது அந்த டைம்ல, பிரெக்னன்சி டைம்ல எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? டைம் மேனேஜ்மெண்ட்டும் முதல்ல ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, எனக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ஜாஸ்தி வேலை பார்க்கணுன்னு தோணியிருக்கு. ஆமாம், ரொம்ப தோணியிருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அதனால உங்களை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னடா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றதுனால கேன்சல் பண்ணுறாங்களான்ற மாதிரிலாம் தோணுச்சு. அப்போ வந்து நான் யோசிச்சோம், இது ஒரு டிசீஸ் மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க போல், இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதே ஒரு தனியாக வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு ஆளுங்க மாதிரி வச்சுக்கிறாங்க போலன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து தான் வந்து எனக்கு அதுதான் ஒரு ஃபயராக இருந்துச்சு. இதுக்கு மேலே நான் வேலை பார்த்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டெலிவரியிலுமே லாஸ்ட் நாள் வரைக்கும் வேலை பார்த்துட்டே தான் போய் அட்மிட் ஆனேன் ஹாஸ்பிட்டலில். அண்ட் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன், வேறு கண்ட்ரீஸில் இருக்க இன்ஃப்ளூயன்சஸ்லாம். அவங்களாம் வந்து ஆன் தி வேலையும் வேலை பார்த்துட்டே போயே டெலிவரி பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. அதனால வந்து நம்ம ஊரில் யாரும் பண்ணலையே அப்படின்ட்டு நினச்சும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் ஒரு ரீசனாக இருந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல போய் எத்தனை பிரைடுக்கு மேக்கப் போட்டிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் டைம்ல நிறைய ப்ராபப்ளி ஒரு 50 to 60. ஆமாம், 50-60 மேக்கப்னா மாசத்துக்கு ஒரு 4-5 இருக்கும். அப்போ இருக்கும் 4-5 சொல்ல முடியாது, ஒரு 4 முகூர்த்த நாள்லாம் 2 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ரிசப்ஷன் 1, முகூர்த்தம் 1, அந்த மாதிரி.
ஸோ அஷ்மிதா வந்து பொண்ணுக்கு மேக்கப் போட வராங்க அப்படின்னா ரொம்ப ராசிப்பா அந்த பொண்ணு அப்படின்ற பேர்லாம் எடுத்திருப்பீங்க இல்லையா? ஸோ அது யாராவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி. அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டது கிடையாது. அந்த மாதிரி கேள்விப்படல. ஏன்னா அவங்களே எல்லாம் பிஸியா இருப்பாங்க. நம்ம வேலைக்கு போறோம், வேலையை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி. மத்தபடி இல்ல. ஜென்ரலா பிரெக்னன்சி விமன்னா முதுகு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, கால் வீங்கி இப்ப கூட நான் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துருக்கேன் தெரியுதா? பிகாஸ் என்னோட நர்சிங் ஜேர்னில இருக்கேன்ல, அதனால ஒரு பக்கம் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துடலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். அசையவும் கூடாது. கொஞ்சம் பேக் பெயின், ஷோல்டர் பெயின் எல்லாமே இருக்கு. சின்ஸ் ஃபீடிங்ல இருக்கிறதுனால. ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்டுக்கு இந்த மாதிரியான அவமானங்கள்லாம் இருந்தது. அதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம்? பெருமைலாம் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு நான் நிறைய ட்ரெண்ட் செட் பண்ணேன். என்ன ட்ரெண்ட் செட் பண்ணேன்னா, நிறைய இந்த ஒரு 10 வருஷம் ஃபீல்டில் வந்து நிறைய விஷயத்த வெளியே கொண்டு வந்து காமிச்சேன். நீங்கள் உங்களுக்காக பேசுங்க, உங்களுக்காக வந்து உங்களோட தரத்தை குறைச்சிக்காதீங்க, உங்களுக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, டிக்னிட்டி இருக்குது. இந்த ப்ரொஃபஷன் வந்து இன்னமுமே ரொம்ப டீக்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வந்து பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருக்கேன். கடந்த ஒரு 2 வருஷமாக எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் வேலைக்கு தான் போகிறேன், வேலை பார்த்துட்டு வரேன், நம்ம வந்து தாழ்த்துனா கூட பரவாயில்லன்ற மைண்ட் செட்டும் வந்துடுச்சு. நான் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லுவேன், இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா வெக்கம், மானம், சூடு சொரணெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. ஐயர் கூப்பிடுறாங்க, அது பண்ணணும் இது பண்ணணும்னு அவங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கும். பிரைடுக்கும் சரி, பிரைடுக்கு எப்படி இருக்குன்னா, நான் பண்ண போகிற மேக்கப் எப்படி வரும்ன்ற டென்ஷனே உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க நினச்ச மாதிரி வருமா அந்த லுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டென்ஷன் இருக்கும். கம்மல் அப்போ தான் திருகாணி காணா போகும், பூ வந்துச்சான்ற டென்ஷன் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். நம்ம அந்த இடத்துல வந்து டென்ஷன் பண்ணாமல் வேலையை மட்டும் பார்த்துட்டு வரலான்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல. பட் ஸ்டில் விமன் கூட ஒர்க் பண்ணுறது நம்பர் 1. அண்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எப்பவுமே நான் ரொம்ப ஃபன்னாக சொல்லணும் அப்படின்னா, எங்கேயாவது பிரச்சனை பண்ணணும்னு யாராவது யோசிச்சாங்கன்னா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு எப்பவுமே எனக்கு தோணும். கல்யாண வீட்டில் எந்த பிரச்சனை, ஆமாம் நான் சொல்வேன், அந்த ரூமில் ஒரு வாழைப்பழம் காணனாலும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்கன்ற மாதிரிலாம் நான் கலாய்ச்சலாக பேசியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம். ஏன்னா நம்ம போனோமா, வேலையை பார்த்தோமா, வந்தோமா அப்படின்ற மாதிரி இருக்கணுன்றதுல ரொம்ப பேக்டாக இருப்போம். பட் ஸ்டில் பொண்ணு தானே அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இது வந்து ஒரு 5% கிளைண்ட்ஸில் நான் வந்து பார்த்தது. மரியாதை கொடுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஏதோ நம்ம தான் வந்து இந்த பிரைடை வந்து வெளியே அனுப்பாமல் ரூம்குள்ளே உட்கார வச்சுட்ருக்கோம், வரவங்க போகிறோன்னு திட்டிட்டு போவாங்க. ஐயர் வந்து என்னம்மா அப்படிம்பாரு, அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பிரைட் சைடில் வேற யாராவது வந்து திட்டுவாங்க, க்ரூம் சைடில் வேற எல்லாரும் திட்டுவாங்க. பேசிக்காக என்ன பண்ணிட்டு இருக்கேன், எப்போ நீ வந்த, ஏன் முடிக்கலையான்ட்டு, நீ வா எல்லாம் போட்டு பேசுவாங்க. அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் காசுன்னு ஒன்று கேட்டுட்டோம் அப்படின்னா போச்சு. அவங்களுக்கு தெரியும் நான் ஒர்க்குக்கு வர்றது காசு கொடுத்தா அவங்க வேலை பார்க்க போகிறாங்கன்றது தெரியும். ஆனால் அந்த மொமெண்ட் பேமெண்ட் கொடுக்குறீங்களான்னு இவ்வளோ ஹஸ்கி வாய்ஸில் அப்படின்னா போதும், அவ்வளோதான். என்னது பேமெண்ட்டான்னு திரும்பி பார்த்து நம்மளே பார்ப்பாங்க. அப்போ எல்லாரும் சந்திரமுகியாக மாறுறத இந்த 5% கிளைண்ட்ஸ் கிட்ட நான் பார்த்துருக்கேன். கல்யாணம் பிஸியாக நடக்கும்போது உடனே பேமெண்ட் கேட்டால் எடுத்து கொடுக்க முடியாது. எப்போ கொடுப்பாங்க? அப்போ கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் ஹனிமூன் போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து ப்ராக்டிகலி பேசணும்னா ரியாலிட்டி இதுதான். 4-5 நாள் ரீச் பண்ணால் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப். பிரைட் எங்கன்னு நான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப காசு கேட்டால் வந்து அது கொஞ்சம் அவமானமாக தான் இருக்குது. காசு கொடுங்கன்னு கேட்குறது. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வியந்து பார்த்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபுல் பேமெண்ட் வாங்கினா தான் வீட்டுக்குள்ளே ஸ்டெப் அவுட்டே பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வேலைக்கே போவாங்க. இன்ன வரைக்கும் நான் அதை பண்ணுறது இல்லை. சரி பேமெண்ட் தானே, நம்ம கிளைண்ட் நம்மளை புக் பண்ணியிருக்காங்க கொடுத்துருவாங்கன்னு நினச்சி வருஷத்துக்கு ஒரு 2 கிளைண்ட் கிட்ட ஏமாந்துருவேன். வருஷத்துக்கு 2 கிளைண்ட். இப்போ வரைக்கும் போன வருஷமும் ஏமாந்த 2 கிளைண்ட் கிட்ட. இப்போ மார்ச்சில் ஒரு கிளைண்ட் 38,000 பெண்டிங்கில் இருக்குது. கேட்டால் வந்து நோ ரிப்ளை, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஸோ அஷ்மிதா பார்த்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிற ஒரு 1,00,000க்கும் மேலே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கோங்க. எல்லா ப்ரொஃபஷன்லையும் ஏதாவது ஒன்று இருக்குதானே. நம்ம கேக் ஆர்டர் பண்ணால் கேக் வந்து கலைஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சுன்னு எவ்வளோ கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. பெரிய பிரச்சனை இல்லை. பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா கேரியர்லையும் இருக்குது. எங்களில் வந்து என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்களாம் பேசுறதுலாம் காதில் வாங்கிக்காம வேலை பார்த்தா வேலை நல்லபடியாக பார்க்கலாம், சஸ்டைன் பண்ணலாம் இந்த ஃபீல்டில். ஸோ கல்யாண வீடு இந்த மாதிரி பிரைடுக்கு மேக்கப் பண்ண போயிட்டு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? ரொம்ப சீப்பான வார்த்தையில் இப்படி காயப்படுத்தினாங்க ஒரு பிரைடோட மதர் வந்துட்டு ட்ரையலுக்கு வரும்போது, இது வந்து 2017 நடந்துச்சு. அது என்னால் மறக்கவே முடியாது. 2017 அந்த பிரைடு ட்ரையலுக்கு வந்தபோது அவங்க மதர் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணியிருக்கம்மா, எனக்கும் மேக்கப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அப்படிலாம் பேசுகிறாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நானே பண்ணி விடுறேன், நீங்கள் ஒன்றும் பேமெண்ட்லாம் தர வரேன். அப்போ நான் ரொம்ப வடிகட்டின முட்டாளாக இருந்தேன். ஓகே அந்த மாதிரி சொல்லி கமிட் ஆகிட்டேன்.
கமிட் ஆகிட்டு போயிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டோம். ரிசப்ஷன் முடிச்சாச்சு, மார்னிங் வெட்டிங் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா மேம் பேமெண்ட் தரீங்களா மேம், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, பிரைடெல்லாம் ஹாப்பி, நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நான் என்ன பேமெண்ட் கேட்குறேன் அப்படின்ட்டாங்க. மேம் முடிச்சதுக்கப்புறம் தானே மேம் முடிஞ்சிருச்சு, அவங்க ஸ்டேஜுக்கெலாம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீ ஒன்று பண்ணு, இங்கேயே நில்லு, அந்த கூற்று பெருக்குவாங்க மண்டபத்தில், அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கும்போது நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கொஷின் மார்க் தான். அவங்க ஏன் அந்த மாதிரி கோவப்பட்டாங்க, இல்லை அந்த மாதிரி வார்த்தை எதுக்கு என்கிட்ட யூஸ் பண்ணணும்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் எப்போவுமே மதுரவாயல் சைடு அந்த மண்டபத்தை தாண்டினா என்னால் அந்த விஷயத்தை மறக்க முடியாது. அது அப்படி ஆணித்தனமாக பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு என்னோடய செகண்ட் பையன் பிறந்ததுக்கப்புறம் 22 வந்து நான் அதே மண்டபத்துக்கு போனோடனே எனக்கு ஒரு ட்ராமா. ஓ இந்த மண்டபமா அப்படின்ற மாதிரி கூட்டி பெருக்கிறவங்க நான் நின்று தான் வாங்கிட்டு போனேன் காசு. அதுக்கப்புறம் நின்று வெயிட் பண்ணி பேமெண்ட் வாங்கிட்டு தான் நாங்கள் வந்து வந்தேன். அது வேற கதை. பட் ஆனால் 22 திரும்ப நான் போகும்போது மதுரையிலேருந்து ஒரு கிளைண்ட்டு புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல். அவங்க எங்கிட்ட நல்லா பேசினாங்க, ஸ்வீட்டாக பேசினாங்க. அவங்க சொன்னாங்க நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னு அவங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கேன், இங்கே வந்து மதுரை ஸ்டைலில் இது வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது, கடா விருந்து போட்டிருக்கோம், கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னாங்க. எல்லா கிளைண்ட்ஸில் ஒரு பாதி கிளைண்ட் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் பெருசாக பாதர் பண்ணல, கிளம்பிட்டேன். கிளம்பி அந்த கூட்டத்துக்குள்ளே நெரிசலாக இருக்குது, நான் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். பின்னாடி இருந்து ஒரு கையை அப்படி பிடிக்குது. நான் திரும்பி வேகமாக பார்த்தவொன்னே இல்லை சாப்பிட்டுட்டு போங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அந்த இலையில ஆள் நான் தான் உட்காரேன். அந்த கேட்ரிங் ஆள் இங்கே வை மீனா, அங்கே வை மசாலாவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் அப்படியே பார்த்தேன், நான் தான் உங்களுக்கு இன்றைக்கி டெஸ்ட் பீஸ்ன்னு நினச்சிட்டு சாப்பிட்டேன். ஆனால் சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ பூரிப்பாக இருந்துச்சு. அப்படி இருந்த ஒரு 2017 அப்படி இருந்த 22 இப்படி வந்து ஒரு கிளைண்ட் வந்து இந்த மறக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு கிளைண்ட்டை லைஃப்பில் மறக்க மாட்டேன். ஏன் அப்படி பேசினாங்க, கூட்டி பெருக்கும் போது இருந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு வந்த கஷ்டம், உங்களுக்கு நடந்தது, உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்ல உங்களுக்கு நடந்த கஷ்டம்லாம் என் குழந்தைங்களுக்கு நடக்கவே கூடாது, வரவே கூடாது அப்படின்னா என்ன? சைல்டு அப்யூஸ். அவ்வளோதான், ஒரே ஒரு பாயிண்ட். அதை நான் ரொம்ப ப்ரொடெக்டிவ், ரொம்ப செக்யூர்டான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அது என் டீம் மெம்பர்ஸாக இருந்தாலும் வந்து ரூமுக்குள்ளே போனியா, கதவை சாத்துனியா, லைட் எரியுதா, வேறு யாராவது பக்கத்து ரூமில் யாராவது இருக்காங்க, அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பேன். நான் ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பேன். அதனால் என் டீமில் எல்லாருமே சொல்லுவாங்க, எங்கள் அம்மா விட நீங்கள் மோசமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலாக இந்த பதில் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நான் வேறு ஏதோ வசதி வாய்ப்பு இந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லும்போது நீங்கள் சைல்டு அபியூஸ்னு சொன்னது உண்மையிலேயே அது உண்மையும் கூட. மோஸ்ட்டாக நிறைய பேர் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து நான் என் பையனை கூட நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நடந்ததை ஓப்பன் அப் பண்ணி பேசலாமா? ஏதாவது இந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும், ஆனால் எனக்கு நடந்திருந்தது அப்படின்ற மாதிரி? எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஞாபகம் இருக்கிறது என்ன அப்படின்னா, அதில் வந்து என் பேரண்ட்ஸையும் நான் வந்து தப்பு அப்படின்னு, நீங்கள் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னு நான் சொல்லுவேன். அது தப்பு அப்படின்ற மாதிரி தான் இப்போது நான் ரொம்ப நினச்சிட்டே இருக்கிறது. நான் வந்து யூகேஜி படிக்கும் போது என்னோடய கிளாஸ் டீச்சர் இருக்காங்களே, அவங்கக்கிட்டே நான் வந்து டியூஷன் வந்து எடுத்துக்கிட்டேன், ஆப்ட் பண்ணியிருந்தேன். டியூஷனுக்கு நான் வந்துட்டு போயிடுவேன். அப்பா வந்து விட்டுருவாங்க, என்னையும் என்னோடய கசின் பிரதரையும் டியூஷனில் விட்டுடுவாங்க. நான் டியூஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டீச்சர் அவங்க கிளாஸை அவங்களோட ஸ்கெடியூலெல்லாம் முடிச்சுட்டு தானே ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி வருவாங்க. நான் 5 மணிக்கே போயிடுவேன் டியூஷனுக்கு. அவங்க செகண்ட் ஆஃப் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்களோட பையன் தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 97, 98லலாம் வந்து அந்த சேர் இருக்கும்ல, அந்த கிளாத்தில் பண்ண சேர் இருக்கும், அதில் அவர் படுத்துப்பார் அவங்களோட பையன். நாங்கள் உட்காந்து படிக்கணும். எங்களுக்குள்ளே பேசிக்கூடாது. நாங்கள் மட்டும் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. எங்களுக்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேசிக்கூடாது. அப்போ வந்து எதாவது பேசினோன்னா அந்த டியூஷனில் ஒரு ரூல் என்னென்னா மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ்ன்னு சொல்லிடணும். நான் என் அண்ணா கிட்ட பேசினா மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ்ன்றான், இந்த பக்கம் யாராவது மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ்ன்னு சொல்லிடுவாங்க. நான் அப்போ அந்த அண்ணா கிட்ட தான் போய் கேட்கணும், அண்ணா இந்த மாதிரி இன்றைக்கி நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் அன்றைக்கி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இப்போ யோசிக்கும் போது என்னால் ஒரு மெச்சோர்டாக ஒரு அடல்ட்டாக யோசிக்கும் போது அது வந்து நான் அங்கே கேட்டாலும் தப்பு, கேட்கலாலும் தப்புன்ற மாதிரியான ஒரு ஜோனில் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கிட்ட கேட்டால் அவர் தூக்கி என்ன மடியில் உட்கார வச்சுக்கிறது. இதுதான் வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அவங்க ப்ரைவேட் பார்ட்டை நான் தொடணும் அப்படின்றது, என்னை ஃபோர்ஸ் பண்ணி தொட வைக்கிறதுன்ற மாதிரி ஒரு ப்ரொலாங்கான ஒரு பீரியடில் போயிட்டு இருந்திருக்கும் போல். இப்போ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது வந்து கண்டினியூஸாக 6 வயசு இருக்கும். 6 வயசு. அது ஏன் எனக்கு இவ்வளோ நாள் ஞாபகம் இருக்குன்னா, என்னோட அடுத்து எங்கள் அப்பா அம்மா கொடுத்த எனக்கு ட்ராமா அதனால எனக்கு இவ்வளோ வருஷம் ஞாபகம் இருக்குது. அப்போ வந்துட்டு ஜன்னல், அந்த ஃபுல் ஜன்னல் ஓப்பனில் இருக்கும். ஜன்னல் வழியாக யாரோ பார்த்துருக்காங்க இந்த மாதிரி அவங்க என்கிட்ட பிஹேவ் பண்ணது.
பண்ணது. ஒரு 6 வயசு குழந்தைக்கு அந்த பிரைவேட் பார்ட்னா என்ன தோணும், ஓகே அது நம்மளுக்கு ஒரு அருவருப்பான ஒரு பார்ட்டு, யூரின் பாஸ் பண்ணுறதோ இல்லை மோஷன் பாஸ் பண்ணுறதோன்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் எனக்கு இருக்கும். என்னை ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி இதை வந்து ரெகுலராக பண்ணுறதுன்றது நான் புரிஞ்சிக்கவே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அது என்ன விஷயம்னே தெரியல. டீனேஜ்லேயே மேபி புரிஞ்சிருப்பேன்னு வச்சுக்கலாமே. அதை போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. எங்கள் அப்பா வந்து கம்ப்ளைண்ட், அது ஆக்சுவலி அது வேர்டே கரெக்டாக சொல்லணும், கம்ப்ளைண்ட் தான். இந்த மாதிரி நடக்குது பார்த்துட்டு, ஆமாம் தேர்ட் பர்சன் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதுவும் அது என்னோட அசம்ஷன். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, 6 வயசு நடந்த ஞாபகம் இருக்குது. அவங்க சொல்லியிருப்பாங்கன்றதான் என்கிட்ட சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு எக்ஸாக்டாக தெரியாதுல்ல. என்கிட்ட வீட்டில் உட்கார வச்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஜல்லிக்கரண்டி மத்து எல்லாம் உட்கார வச்சு என்ன நடந்தது என்ன குற்றம்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் அப்படியே பார்க்குறேன் என்ன நடந்துச்சுன்றதை. நான் இது ரெகுலராக சொல்கிறது, ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச மொழியில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு இனிமே கூப்பிட்டா மடியில் உட்காராது அப்படின்ற. ஏன் நீங்கள் அடிக்க வேண்டியது அவனை, என்ன வந்து உட்காந்து ஜல்லிக்கரண்டி மத்தை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இப்போவுமே எனக்கு கோவம். அதனால வந்துட்டு நான் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா சண்டைக்கு போகலை, அவங்க கிட்ட சண்டைக்கு போகல, கம்ப்ளைண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. எங்க வீட்ல எல்லாம் பயந்துக்கிட்டு வெளியே சொல்லலை, எது பண்ணல. கடைசியில் என்ன பண்ணாங்க, டைமிங்கை மாத்திட்டாங்க. ஸோ அந்த டீச்சர் வர டைமுக்கு என்ன மாத்திட்டாங்க. அப்படிதான் பண்ணாங்களே தவிர இது வந்து அந்த அடிச்சு கேட்டாங்கல்ல, அடிச்சு மிரட்டி கேட்டது அது நாளுக்கு நாள் நான் அதை ஞாபகம் வச்சு 33 வயசு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இன்னைக்கும் பெண்களுக்கு நடந்த அபியூஸை ஏன் அப்போ நடந்தது இப்போ சொல்லலை, ஏன் வெளியில சொல்லலைன்றாங்க. ஒரு தலைமுறை இப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க எப்போ புரிஞ்சுக்க போறாங்கன்னே தெரியல. ஒரு 6 வயசு உங்களுக்கு நடந்ததே உங்க அப்பா அம்மா டீல் பண்ண விதம், சண்டைக்கு போல அதை நாசூக்கா தெரியாத மாதிரி. ஏன்னா அந்த வீட்டு எதனால அந்த வீட்டு டீச்சர் அவங்க அம்மான்றதுனாலயா? எங்க அப்பாவுக்கு வந்து கிராட்டிடியூட். நான் அங்கதான் போய் எழுத கற்றுக் கொடுத்த டீச்சர்கிட்ட போய் சண்டைக்கு போக முடியாது, அப்புறம் வெளியே அக்கம் பக்கம் தெரிஞ்சிடும்னு யோசிச்சிருக்கலாம். என்ன அவர் சொன்னதெல்லாம் இந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா நான் இப்படியே வளரும்போது எங்க போய் வெளியில சொல்ல, வீட்டுக்குள்ளேயே சொல்ல தைரியம் இல்லை அப்படிங்கும்போது வெளியில போய் எனக்கு ஜல்லிக்கரண்டி மத்துனா பயம். அதனால நான் வந்து அதுக்கப்புறம் நடந்த சில விஷயத்துல வெளியவே சொல்லலை, சைலண்டா ஹேண்டில் பண்ணிட்டு விட்டுட்டேன். அங்க அந்த இடத்துக்கு நான் திரும்ப போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா திரும்ப போக மாட்டேன். அப்படிதான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா வந்துட்டு அது சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் அந்த இடத்துல இல்லையோன்னு எனக்கு, நான் அதை கூட மிஸ் பண்ணுறேன் சைல்ட்ஹுட்லன்னு சொல்லலாம். பட் ஆனால் இது ஒரு பெரிய ட்ராமா. இந்த சைல்டு அபியூஸ் அப்படிங்கிறதே வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது அதுதான் என் குழந்தைங்க. இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் வந்து வரும்போது நீங்கள் உங்களே ப்ரொடெக்ட் பண்ணி நீங்களே வெளியில் வந்ததெல்லாம் இருக்கா? வந்திருக்கேன். வெளியே வந்திருக்கேன்னா ஒரு வாட்டி வந்து மேபி 6th ஸ்டாண்டர்ட், நாட் 6th ஸ்டாண்டர்ட், அந்த வீட்டில் நாங்கள் வந்து வாடகைக்கு இருக்கும்போது 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நாங்கள் படித்தோம். 4th ஸ்டாண்டர்டில் ஏதோ ஒன்று மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் பூட்டெல்லாம் இருந்துச்சு, தூக்கி போட்டேன். பூட்டை தூக்கி மேலே போட்டுட்டேன். அது எங்கே பட்டுச்சுன்னு தெரியல, மூஞ்சில் பட்டுச்சா எங்கே பட்டுச்சுன்னு தெரியாது. நான் பூட்டை போட்டுட்டு அந்த கத்தின உடனே எழுந்து ஓடி வந்துட்டேன். இது வந்து பண்ணியிருக்கேன். என்னை ப்ரொடெக்ட் பண்ண நான் அந்த அப்போதுலேருந்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த ட்ராமா அப்படின்றது நிறைய பெண்களுக்கு இருக்கிற விஷயம். ஸோ அதில் இன்னைக்கு உங்கள் பெண் குழந்தைய எவ்வளோ சேஃப்டியாக வளர்த்துக்கணும் அப்படின்றதுல இருக்கக்கூடிய பயம்லாம் என்னென்ன? நான் எல்லா ஆங்கிள்லையும் பயந்துப்பேன். நான் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற ஒரு பர்சனும் கூட. அதனால வந்து நிற்கிறது, நடக்கிறது, போகிறது, என்னை டியூஷனுக்கு கூட வெளியே அனுப்ப வேண்டாம். அந்த டியூஷன் எனக்கு ட்ராமா இல்லை, டியூஷனுக்கு கூட வெளியே அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டியூஷனுக்கு மாற்றினேன். ஸோ நிறைய விஷயம் வந்து எனக்கு நடந்தது அப்படின்றதுனாலே வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுறது. ஸோ பேசுவீங்களா பொண்ணுக்கிட்ட இதை பற்றியெல்லாம்? இதை பற்றி பேசல. ஆனால் என்ன பண்ணேன்னா ரொம்ப இன்டைரக்டாக என்னோட அகாடமியில் வந்து எனக்கு ட்ரெயினர் இருக்காங்க, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுற ட்ரெயினர் அர்ச்சனான்னு பேர். அவங்கள வச்சு என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டேன். குட் டச், பேட் டச், அதாவது சேஃப் டச், அன்சேஃப் டச் அப்படின்னு இப்போ வேர்டை டிஸ்கிரைப் பண்ணி மாற்றிருக்காங்க பெட்டராக. அந்த கிளாஸை வந்து ஃப்ரீயாக எடுத்தேன். ஓகே. ஸோ யார் பொண்ணாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் லெஸ் தென் 10 இயர்ஸாக இருக்கீங்கன்னா யூ கேன் பார்ட்டிசிபேட். ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணோம், ஜூஸ்லாம் ப்ரொவைட் பண்ணோம். வந்து கற்றுக்கோங்க. சேஃப் டச், அன்சேஃப் டச்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீ கிளாஸ். அதில் என்ட்ரி என் பொண்ணும் என் பையனும். ஸோ எனக்கு வந்து இது இன்டைரக்டாக வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்றதுனால இந்த மாதிரி அகாடமியில் அப்பப்போ ஃப்ரீ கிளாஸ் போடுவோம். சேஃப் டச், அன்சேஃப் டச் அப்படின்ற கிளாஸ். ஓகே. ஸோ ஒரு பயம் இருக்கு சொசைட்டில, என் குழந்தைங்களை ஆண் குழந்தை எப்படி வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப மென்டலி ப்ரிப்பேர் ஆகலை இதை பற்றி அவங்க கிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா கரெக்டாக பேசணும்ல. அதனால் ஒரு ட்ரெயினராக ட்ரெயின் பண்ணும்போது இட் வில் பி மச் பெட்டர்ன்ற மாதிரி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. டைட்டில் ஸ்பான்சர் தி சென்னை சில்க்ஸ், ஆஹா ஓஹோ ஆடி சேல்ஸ், ஜெயச்சந்திரன்,
குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் கால் 04445454545 பிரசன்ஸ் முதல் நாயகன் தாயாக நான் பவர்ட் பை சன்லேண்ட் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் Healthcare partner Rainbow Hospital. Births Right by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality partner Park Elenza. Beverage partner Wag Bagri since 1892.